ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ சென்னை வந்து அடுத்து ஆட போற 6 மேட்ச்ல 6 ஜெயிச்சு மறுபடியும் நாங்க வந்து பிளே ஆஃப்குள்ள போக போறோம். ஸோ பாதி சீசன் சாமிக்கு விட்டுட்டு மீதி சீசன் வந்து ஐபிஎல் கப்பு கொடுக்க போறோம். இதை பத்தி பாலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் கருத்து. இல்ல, இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே தப்பு. சரி, நடுவுல ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே ஒரு ஹோப் வந்தீங்க, திருப்பி சென்னை இஸ் பேக் அப்படின்னு. திருப்பி இப்ப வந்து அதே மாதிரிதான் ரோஹித் ஃபார்ம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கடப்பார டீம் இஸ் பேக்னு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இன்னொன்னு எதிர்பார்ப்பு இல்ல, மெயினான போக்கஸே அதான். எனக்கு ரோஹித் தான் எனக்கு. சொல்லுங்க ராஜ், எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு முதல்ல? இல்ல, முதல்ல எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அது அதாவது துளி எந்த ஒரு குறையும் இல்ல. கன்ஃபார்ம் இந்த தடவை பிளே ஆஃப் போறோம். 6ல 6 மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு 2 பாசிட்டிவ் ஹோப் சொல்லுங்க. இதை நம்பி நான் எதிர்பார்ப்பா இருக்கேன். இப்ப எதை நம்ப வேண்டாம், எல்லாத்தையும் நம்பலாம். தலை கேப்டன்சி இருக்கு, விஜய் சங்கர் பேட்டிங். ஆனா உன்ன தவிர வேற என்ன இருக்கு? தலை கேப்டன்சி போலிங் இருக்கு, யங்ஸ்டர்ஸ்லாம் மாட்டோம் அந்த நம்பிக்கை இருக்கு. நீ சொல்ற பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்ல, நெகட்டிவா சொல்ற மாதிரி இருக்கு. பிளே ஆஃப்க்கு வெளியே போறீங்கன்ற மாதிரி இருக்கு. பண்ற விதம் அப்படி பாசிட்டிவா பாருங்க. திருப்பாதி இருந்தா போன மேட்ச் கேட்ச் பிடிச்சாரா, இருந்தாலும் 2 கேட்ச் பிடிச்சிருப்பாரு. சச்சின் ரவீந்திரன் அந்த கேட்சை விட்டு ரோஹித் சர்மா கேட்ச் எல்லாம் பிடிச்சிருக்கலாம். திருப்பாதி இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஒரு டீசென்டான டோட்டல் வந்து ஸ்கோர் போர்ட்ல ஞாபகம் இருக்குல்ல. அந்த பையன் வந்து நீங்க அடிச்சதுனாலதான் ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்தது. இல்லன்னா இன்னும் மோசமா இருந்திருக்கும். 130 140 அவங்க 13 ஓவர் 14 ஓவர்ல முடிச்சு போயிருப்பாங்க. கேட்ச் பிடிச்சிருப்பாரு இருந்திருந்தா. ஃபீல்டிங்கே ஒரு ஆள் செட் பண்ணி இம்பாக்ட் பிளேயரா வர வச்சிருவாங்க. நான் திரும்பி நான் அந்த வீடியோல இருந்து கேட்டேன். அந்த உங்ககிட்ட நான் பேசுறப்பையும் கேட்டதுதான், ஏன் இன்னும் ரச்சினவே நம்புறாங்களே தவிர்த்து ஏன் கான்வேக் போக மாட்டேன்றாங்க. தவறிட்டாரா தம்பி? அதுதான் போல. எனக்கு போன் பண்ணாரு, விஷயத்த சொன்னாரு. கான்வேயோட டாடி வந்து இறந்துட்டாரு. என்ன சொன்னு கேக்குறேன். இப்ப கேக்குதா? கான்வே டாடி இறந்துட்டானா? ஓ, என்னது? அதுதான் நீ பிளாக் பேண்ட் போட்டாங்களா? அதுதான் நீ பிளாக் பேண்டா? சோ அதனால கண்ணப்பா பேபி ஏபி எடுத்து வச்சிருக்கீங்க. இறக்குவீங்களா இறக்க மாட்டீங்களா? சும்மா அது டெவல் டிராவிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் மாத்திரே எனக்கு எப்படி இறக்குனாங்கன்னு தெரியல. இத்தனை தோனி போஸ்ட் மேட்ச் கேட்டீங்களா யாராச்சும்? அங்கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆயுஷ் மாத்திரவே எங்களுக்கு வந்துட்டு பெருசா எப்படி ஆடுவாருன்னு தெரியாது, இப்பதான் இறக்கி விட்டு பார்த்தோம் நல்லா ஆடுவாருன்ற மாதிரி சொன்னாரு. அப்ப 3 வருஷமா டீம்ல இருந்த ஷாய் ரஷீத், அப்புறம் இந்த வன்ஷ் பேடி, இவங்க எல்லாம் நெட்ஸ் தான் ஆடி இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட இன்டென்டே பாக்கலையா அவரு? எனக்கு பேசினதே எனக்கு பெருசா. இந்த வருஷம் டீம்ல வந்தவன் தானே. இந்த வருஷம் தான் இவனை வந்துட்டு பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. நெட்ஸ்ல பாத்துருப்பாங்களா வன்ஷ் பேடி, அப்புறம் இந்த ராமகிருஷ்ணா கோஷா, சோ அவங்களெல்லாம் வந்துட்டு நெட்ஸ்ல பாத்துருப்பாங்கல்ல. அவங்கள இன்டென்டே இல்லையான்னு இல்லை. நம்ம இன்னொருத்தர் ஆண்ட்ரி சித்தார்த்தா. சோ எனக்கு என்னமோ ரொம்ப திருப்பி அதே பண்றதப்பே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே இது ஒண்ணும் போஸ்ட் மேட்ச்ல வந்து தோனி பேசினப்பயுமே அதே மாதிரிதான், பிலோ பார் டோட்டல் நாங்க அப்படின்ற அது வந்துட்டு என்ன மைண்ட் செட்டே வந்துட்டு என்னமோ ஒரு டீசன்ட் ஸ்கோர் தான் அடிச்சாங்க. அவ்வளவு மோசமான ஸ்கோர்லாம் இல்ல. பிலோ பார்ன்றது எதுக்கு மைண்ட்ல அப்படி எடுத்துட்டு போகணும்? 130 வச்சு டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றப்ப இப்ப தோனியோட கேப்டன்சி மேல பண்ணலாம். எடுத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹோப் விட்டுட்ட மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கும் அதுதான். எனக்கும் முதல்ல எப்பவுமே வந்து சிஎஸ்கே ஆகட்டும், அந்த டெம்ப்ளேட்டே எப்படி இருக்கும்னா ஃபைட் டில் தி லாஸ்ட், மேட்சை வந்து எப்படியாவது வந்துட்டு எடுத்துட்டு போங்க, ஜெயிப்போம் அப்படின்ற நிலைமையில தான் போவாங்க. இப்ப வந்து முதலே வந்துட்டு ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகுமா, விட்டுரு அப்படின்ற மாதிரி ஏதோ பாதியிலேயே வந்துட்டு மனசு விடுற மாதிரி இருக்கு. சோ தம்பி நீங்க சொல்லுங்க, என்ன கருத்துக்கள், என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன ஏமாற்றம், அடுத்து பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா? இன்னும் பேட்டிங் ஒரு 10-15 ரன் கூட அடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு பெரிய இதா இருந்தது என்னன்னா, அஸ்வினை இம்பாக்டா கொண்டு வந்தது அன்ஷுல் கம்போஜுக்கு பதிலா. நமக்கு பவர் பிளேல போறதுக்கு ஓவரே இல்லை. ஆனா இது கிளியரா தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றப்ப இம்பாக்ட் லிஸ்ட் பாக்குறப்ப நான் அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் அஸ்வின் தான் உள்ள வர போறாரு. ஏன்னா
அன்சுல் கம்போஜுக்கு பேட்டிங் இருக்கு. அன்சுல் கம்போஜ் இஸ் an ஆல்ரவுண்டர், கரெக்டா? ஆனா நம்ம பிளேயிங் 11 உள்ள போறப்ப அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போல. புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம், அப்ப நம்ம அன்சுல் கம்போஜுக்கு போயிட்டு கொண்டு வரனா உள்ள 10 ரனாவை தான் நம்ம இம்பாக்டா கொண்டு வந்திருக்கணும் அப்படி வர்றதுனா. சோ அங்கேயே கிளியரா தெரிஞ்சிச்சு நம்ம வந்துட்டு அஸ்வினுக்கு தான் போறோம், இம்பாக்ட் அஸ்வின் தான் போறோம், அன்சுல் கம்போஜ் போறது இல்லை அப்படின்னு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. நான் செகண்ட் ஹாஃப் நினைச்சேன், அதே மாதிரிதான் அஸ்வின் உள்ள வந்தது. அஸ்வின் நல்லாவே போட்டிருந்தாலும் எவ்வளவு ரன். அஸ்வின் வந்து எப்பவுமே அந்த விக்கெட் டேக்கர் அப்படின்றத தாண்டி எக்கனாமிக்கலா போடுவாரு. இன்னைக்கும் நல்லா தான் போட்டாரு. கிட்டத்தட்ட 6 சம்திங் எக்கனாமி தான் போட்டிருக்காரு. அதான் மேபி கம்போஸ் வந்துருந்தா விக்கெட்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்குமோ, பவர் பிளேல ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம். நீ கலீலுக்கும் வேற பெருசா இது பண்ணல. முக்கியமான பாயிண்ட், ஜேமி ஓவர்டனை தயவு செஞ்சு ஏன் வந்து ஒரு பவுலரா யூஸ் பண்றாங்கன்னு புரிய மாட்டேது. இன்னைக்கு 2 ஓவர் பவர் பிளேல போட்டாரு. அவர் ஒரு பேட்ஸ்மேன், எங்கேயாவது தோனி வர்றதுக்கு எதுக்கு அது ப்ரூவிஸா இறக்கி விட்டுக்கலாம் பேசாம. எதுக்கு அவர் வந்து எடுத்துட்டு பவுலரா போட அடி வாங்கிட்டு இது ஜடேஜா அந்த இடத்துல மேபி ஜடேஜா அந்த இடத்துல ஓவர்டன் வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பிரஷர் ரிலீஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்பின்னர் ஓவர்டனோட ஐடியாவே எப்படி இருக்குன்னா எல்லா பாலும் டேக் ஆன் பண்ணணும் அப்படின்றதுதான் அவனோட ஆட்டிடியூடா இருக்கு எப்பயுமே. ஸோ மேபி ஒன்னு அடிச்சிருப்பான், இல்ல அவுட் ஆயிருப்பான், ஏதாச்சும் ஒண்ணுதான் நடந்திருக்கும். அதே மாதிரி ஜடேஜா எனக்கு 2 ரன் வந்தது எனக்கு ஏதோ மிக்ஸ்அப் ஆன மாதிரி இருந்தது லைன்ல, பேட்டிங் லைனப்ல. 2 ரன் ஜடேஜா தேவையில்லாத இடம். அது இல்லாம ரொம்ப விக்கெட் லாஸ் ஆனப்ப நீங்க நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க, அது தப்பு இல்ல. பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாதிரி 41 பால்ஸ் 50 ரன்ஸ் வந்தது. 41-50 இதுல நீ அந்த இதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஜடேஜா டாட் பால்ஸ் அதிகம் ஆடல. டாட் பால்ஸ் அதிகம் ஆனது சிவம் துபே. இல்ல ஜடேஜா ஸ்ட்ரைக் ரேட் 100 ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடிட்டு இருந்தாங்க ஜடேஜா. நான் ஏன் இல்ல ஜடேஜா அந்த பொசிஷன் விட்ட வேற எந்த பொசிஷன்ல நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் ஹிட்ரே கிடையாது. நம்ம தான் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஜடேஜா ஒரு ஹிட்ருன்னு. ஜடேஜா ஹிட்ரே கிடையாது. ஜடேஜா ஒரு 10 பால் ஆனாதான் அடிப்பான். அவன் வந்த பொசிஷன் கரெக்ட். நீ கடைசியா எடுத்து பாரு, ஜடேஜா மேட்ச் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ரன்னபா அவனுக்கு டச் வந்தாதான் அடிப்பான். முன்ன மாதிரிலாம் இல்ல ஜடேஜா. நீ சொல்ற கரெக்ட் இல்ல, ஜடேஜா அதே மாதிரிதான், தப்பு சொல்ல. அந்த மிஸ்டேக் ஜடேஜா நீ எடுத்து பாரு, அந்த மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஜடேஜா அந்த பொசிஷன் இருந்துட்டு அவன் ரோல் அவன் கரெக்டா பண்ணான். அவன் மேல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும், 1s and 2s எடுக்கணும். அந்த இடத்துல டாட் பால்ஸ் ஃபுல்லா கன்சியூம் பண்ணது தூபே. நீ ஃபர்ஸ்ட் 15 பாலுக்கு தூபே 6 ரன்னோ 7 ரன்னோ தான். ஃபர்ஸ்ட் 15 30 பாலுக்கு 50 அடிச்சவன், 30 பாலுக்கு 50 அடிச்சவன் அந்த ஒரு டாட் பால்ஸுக்கு சிங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணியிருந்தா கூட ரன் இன்னும் 10 ரன் கூட வந்திருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏகப்பட்ட 2 ஓடல. ஆமா 2 ஓடல. அது நல்லா அந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்துருந்தா தெரிஞ்சு. ஜடேஜா பாதி கிரீஸுக்கு வந்துட்டு செகண்ட் ரன்ல ஜடேஜா பாதி கிரீஸுக்கு வந்துட்டு திரும்பி போனான். ஜடேஜா கூட தூபி ஈடு கொடுத்து ஓடவே இல்லை. நிறைய 2 மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 20 பால தாண்டதுக்கு அப்புறம் தூபே முக்கி அடிச்சான். அது ஆக்சுவலா தூபே முன்னாடியே போயிருக்கலாம், அவ்வளவு விக்கெட்ஸும் விழுகல. இன்னும் 3 பேர் வெளியே இருக்காங்க பேட்ஸ்மேன். ஜட்டு தான் இவன் தான் டேக் ஆன் பண்ணணும். கண்டிப்பா சிவம் துபே தான் டேக் ஆன் பண்ணும். ஆனா சிவம் துபே பண்ணது ரொம்ப லேட்டு. 15 ஓவர்ல நான் டெத் ஓவர்ல 5 ஓவருக்கு 60 ரன் 70 ரன் அடிச்சுதான் ஸ்கோர் போர்ட் போடுவானா? அது இல்ல இப்ப கேம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே எல்லா டீமும் அடிக்கிறாங்க. ஆனா நம்ம டீம் அந்த பழைய பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இல்ல மிடில் ஓவர் வந்து ரொம்ப டாட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் 60 கிட்ட வந்துருச்சு. நீ இது இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருப்பாளா, ஜடேஜா இல்லாட்டி அந்த இடத்துல வந்து நின்று கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ஓட்டுறதுக்கு யார் இருக்கா? தோனி வரமாட்டாரு. ஒண்ணு. விஜய் சங்கர் வந்தா அதே மாதிரிதான் ஆகும். தூபே என்ன பண்ணானோ அதே மிஸ்டேக் தான் ஆகும் கண்டிப்பா. இல்ல விஜய் சங்கர் உள்ள வந்தா அவுட் ஆயிட்டு போயிட்டு இன்னும் பிரஷர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயசங்கர் வந்தாலுமே அவன் இன்டென்ட் சொல்லி உங்களோட இன்டென்ட் வந்து 6 அடிக்கணும், ஹார்ட் ஹிட்டிங் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இன்கேஸ் இன்னொரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஜடேஜா வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பெட்டர் நினைக்கிறேன். அதுதான் நம்ம சிஎஸ்கேல நடக்காது. எப்பயும் சிஎஸ்கே போட்டு ஒரு பிளேயருக்கு இருந்துட்டு இதான் ஒரு ரோல், இதை போய் நீ பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து சிஎஸ்கே பண்ணவே மாட்டாங்க. சிஎஸ்கே என்னன்னா, உனக்கு அந்த பால் போகணுமா போயிடு, உன் கேம் என்னவோ அதை ஆடிட்டு வா,
தோனி வந்து போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் டாஸ்ல நீ பாத்தீங்கன்னாலே தெரியும், அதான் சொல்லியிருப்பாரு, உங்க ஷாட்டுக்கு நீங்க ஆடுங்க, உங்க ஷாட் என்னமோ அதை பிளே பண்ணுங்க அப்படின்றது. ஆனா அந்த இன்டென்ட் உண்மையில அந்த இன்டென்ட் தான் சொல்லி அனுப்பணும். ஒரு கோச்சாவோ ஒரு பிளம்பிங்காவோ நீ சொல்ற மாதிரி நீ போ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்திட்டு வா அப்படின்றது. ஆனா அந்த மாதிரி அவன் யாருக்குமே இது பண்றதும் இல்லை. நீ கண்டிப்பா ஜடேஜா அந்த இடத்துல விஜய் சங்கர் வந்திருந்தானா ஒண்ணு ஒரு 10 பால் ஆடி டாட் பால்ஸ் அதிகம் பண்ணி விக்கெட் விட்டு ப்ரெஷர் ஏத்திருப்பான். ஜடேஜா ஆடின விதம் கரெக்ட்னு சொல்லலாம். ஆனா ஜடேஜாவாச்சும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஓடிட்டு இருந்தான். அண்ட் ஜடேஜா கிட்ட இன்டென்ட் தெரிஞ்சு, ஆனா ஜடேஜாவால அடிக்க முடியல, அவனுக்கு அவ்வளவு. ஜடேஜா மட்டும் தான் இன்டென்ட்டோட ஆடினான், எல்லா பாலும் சுத்த பார்த்தான், ஆனா அவனால முடியல. எனக்கு அதே மாதிரி தோனியும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்லோ ஸ்டார்ட். தோனி எப்பயுமே அது ஃபர்ஸ்ட் 4 பால்ஸ் தான் அதே மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா டெத்துல வரப்ப தோனி வந்துட்டு நல்லா அடிச்சாடிக்காரு. 2 ஓவர் 3 ஓவர் தான் பெண்டிங் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் போன மாதிரி இருந்தது. இல்ல தோனி அதை பண்ணிருக்கவே கூடாது. என்ன இன்டென்ட்ல ஆனாருன்னா, தோனியோட இன்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபைனல் ஓவர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த இன்டென்ட்டே தப்பு இல்ல அந்த இடத்துல, ஃபைனல் ஓவர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப தோனி கடைசியா ஒரு இது பாயிண்ட் வேற சொன்னாரு, என்னது இந்த தடவை அவர் சொல்லும் போதே 6 மேட்ச்ல ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐபிஎல் அப்படின்னா அடுத்த ஐபிஎலுக்கு நல்ல பொசிஷன்ல நாங்க ஒரு டீமை செட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாரு. சோ இதுவுமே எனக்கு தெரியல ஒரு பாசிட்டிவ் சைனா அப்படின்றது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு முட்டும் போது ஏதாவது போய் பாக்குறது தானே பெட்டரா இருக்கும். இவங்க திருப்பியும் அடுத்த ஐபிஎல் செட் பண்ணி வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சிஎஸ்கே கிவ் அப் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச்ல இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்களா, அடுத்த மேட்ச்ல இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்களா இருக்கும். ஆல்ரெடி ஹசியார் பிளம்பிங் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நாங்க கிவ் அப் பண்ணிட்டோம்னா நாங்க யங்ஸ்டர்ஸ் அதிகமா இறக்கி விளையாட வைப்போம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி சிஎஸ்கே கிவ் அப் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச்ல இருந்து மேபி யங்ஸ்டர்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கேவோட அப்ரோச் இன்னும் எல்லாரும் இவன் சொல்லுவான் அடிக்கடி, ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா, இவன் அனிருத்தா ஸ்ரீகாந்த். சிஎஸ்கேவோட அப்ரோச் இன்னுமே அந்த பழைய மாதிரி 2022 அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு முன்னாடி இருந்த அப்ரோச்ல இன்னும் சிஎஸ்கே இருக்காங்க. இன்னும் அந்த இதுல இருந்து திருப்பி அந்த ஒரு இதுக்கு வரவே இல்லை. 2023 நம்ம கப் அடிச்சோம்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துச்சு லாஸ்ட் இயர்ல இருந்து. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம டீம் இருந்துட்டு அந்த இதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. சரி, கம்மிங் பேக் டு தி ஃபைனல் செக்மெண்ட். கைப்புள்ள எனக்கு என்னமோ அடுத்த ஸ்குவாட்ல வந்து டெவால் பிரேவிஸ் மத்த 2 யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணணும்னு தோணி நினைக்கிறேன். அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. இல்ல டெவால் பிரேவிஸ் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ஸ்லோ ஸ்ட்ரைக் ரொட்டேட்லாம் இல்ல, ஒன்னா ஹார்ட் ஹிட் இல்லன்னா அவுட், அந்த மைண்ட் செட் தான் வந்தது. அது பெட்டரா இல்ல நம்ம டீம்ல. அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லயும் ஆளுங்க இருக்காங்க, பட் ஆனா தப்பான காம்பினேஷன் போயிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்டில் அப்புறம் காம்பினேஷன் வச்சா சான்ஸ் இருக்கு, சான்ஸ் இருந்திருக்கு. நம்ம டீம் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒண்ணுதான், அதிகமா டாட் பால்ஸ் ஆடுறோம். பிளேயர்ஸ் அடிக்க தெரியாத பிளேயர்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, நம்ம கிட்டே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான், அவரு ஆயுஷ் மாத்திரை, அந்த பையன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். ஒரு பவர் பிளேல நல்ல டோட்டல் போட்டாங்க. சோ அப்படின்றப்ப ஜடேஜாவும் அண்ட் தூபே, அதுலயும் மெயினா என்னன்னா ஜடேஜா ஒரு ரன்ன பாலாச்சு ஆடுறான் சிங்கிள். தூபே எல்லாம் டாட், எதுக்கு அவ்வளவு டாட்? 15 பால், ஃபர்ஸ்ட் 12 பாலுக்கு 4 ரன் நம்ம தூபே. ஒரு T20 அவன் கடைசியா 6 ரன்ல 4 ரன் இருக்கனால அது ஞாபகம் இருக்கு. 12 பால் 4 ரன், அதுக்கப்புறம் தான் ஒரு 4 ஒரு 2 அடிச்சு ஈக்குவல் பண்ணான். 15 பாலுக்கு 8 ரனோ 10 ரனோ என்னமோ வந்தான். ரொம்ப நான் அந்த 12 பால் 4 ரன் இருக்கிறப்பதான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், ஏன் இவன் இவ்வளவு மோசமா ஆடுறான். ஏன்னா பேட்டை ஓங்கவே இல்லை, அதாவது இந்த இன்சைட் சர்க்கிளவே தாண்டல தூபே அடிச்சது. கையில ஃபீல்டருக்கே அடிச்சுட்டு நின்றுட்டே இருந்தான். ஆனா கடைசியா மேட்ச் பண்ணிட்டான், ஏன்னா ஒரு 3 6 விட்டு மேட்ச் பண்ணிட்டான். ஆனா டாட் பால் போனதானே நீ கணக்கு எடுத்து பாரு. 15 டாட் பால், அந்த 30 பால்ல 12 பால் டாட் பால் ஆடிருக்கானா, அதுல ஒரு 6-7 சிங்கிள் நான் கூட எடுத்து பாரு, நமக்கு ஸ்கோர்ல இன்னும் ஒரு 8-9 ரன் வந்துருக்கு. ஆக்சுவலா இங்கதான் எனக்கு ஒரு டவுட்டே வருது, நம்ம வந்து அந்த ரிட்டென்ஷன்லயே சிஎஸ்கே தப்பு பண்ணிட்டாங்களோ. இப்ப ஜடேஜாக்கு மட்டுமே 18 கோடி, அவர் அந்த 18 crores வந்துட்டு ஜடேஜா வர்த்தான்னு தெரியல. அதே மாதிரி தூபே வந்து 14 crores, அதுவுமே தெரியல.
அதாவது இப்போ நம்ம டீம்லயே வந்துட்டு பவுலிங் லைன் லீட் பண்றது யாருன்னா பத்திரானா தான். ஏன்னா டெட் பவுலர் போடுறது அது பும்ரா மாதிரி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இணையா பத்திரானா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்றானான்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஹிட்டரு மிடில் ஓவர் தாங்கி பிடிக்கிறது, அந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பயமுறுத்துற ஒரு பேட்ஸ்மேன் நம்ம தூபேவை சொல்றோம். அதுக்கு ஏத்த ஒரு இதுல வந்து தூபே பர்ஃபார்ம் பண்றானான்றதும் தெரியல. சிம்பிளா இன்னைக்கும் அதே தான் நடந்துச்சு. தூபே உள்ள பேட்டிங் வந்த உடனே ஆயுஷ்மான் அவுட் ஆகி போய் தூபேவா, ஆமா இல்ல யார் அவுட் ஆகி போய் தூபே, இது ஷேக் ரஷீத் நினைக்கிறேன். ஷேக் ரஷீத் அவுட் ஆகி போயிட்டு தூபே உள்ள வந்தார். 3வது விக்கெட் ஃபால் ஆச்சு, தூபே வந்தாரா. தூபே வர்றதுக்கு முன்னாடி ஷேக் ரஷீத் இருக்கிறப்ப மிச்சல் சாந்தனர் ஓவர் போட்டுட்டு இருந்தான். அழகா ஷேக் ரஷீத் போனோடனே தூபே உள்ள வந்தோடனே அதுக்கப்புறம் அவனுக்கு ஓவர் ஸ்பின்னுக்கே போல. சிம்பிளா இப்ப சிஎஸ்கேக்கு எதிர்த்தாப்புல மிடில் ஆர்டர் மேனேஜ் பண்றதுக்கு என்ன அப்ரோச் யூஸ் பண்றாங்க தெரியுமா? தூபேக்கு டீம் கிட்ட சிஎஸ்கேக்கு வர்றப்ப நீ இன்னைக்கு பாரு நான் எடுத்து பாரு, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பேசரோட வந்தாங்க. ஸ்பின்னை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேசர் அஸ்வினி குமார் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. எதுக்குன்னா மிடில் ஆர்டர்ல தூபே வச்சு பவுன்சர்ஸ் அண்ட் இது போட்டு ஓவரை ஓட்டுறாங்க அண்ட் ஸ்பின்னரா வச்சுக்கிறாங்க கையில. இது எல்லா மேட்சும் நீ காமனா எல்லா மேட்சும் எடுத்து பாரு, எல்லா மேட்ச்லயும் இது நடந்திருக்கும். ஸ்பின்னரை நிறுத்தி வைக்கிற அளவுக்கு நடுவுல பேசர்ஸ போட விடுறாங்க தூபேக்கு. அது எப்படி ஆகி போச்சுன்னா ஸ்பின்னரை அங்க அட்டாக் பண்ண பேசரை தூபேவால அட்டாக் பண்ண முடியல அந்த அளவுக்கு. இன்னைக்கு அடிச்சான், ஆனா ரொம்ப லேட்டா. அதாவது டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்தோன்னு அடிச்சான். எப்படி மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா சாண்டனர் ஓவர்ல அடிச்சான். சாந்தனர் ஓவர் இல்ல, அவன் ஒரு அஸ்வினி குமார் ஓவர், இவன் 2 6 ஜடேஜா போல்ட் ஓவர் தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க நினைக்கிறேன். ஆமா இவன் 6 ஜடேஜா கடைசி 6 இல்ல சாரி இல்ல சாந்தனர் கரெக்ட். சாம் கர்னோ 3 ஓவர் தான் போட்டா நல்லா போட்டான். கரெக்ட். இது பாரு எல்லா மேட்சும் எடுத்து பாரு கரெக்டா. அந்த பஞ்சாப் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, தூபே அவுட் ஆயிட்டு போயிட்டு கரெக்டா தோனி உள்ள வருவாரு, சகல கொண்டு வந்தான். அதே மாதிரிதான் இங்கேயும் தூபே அவுட் ஆயிட்டு போயிட்டு வந்தாலும் மிச்சல் சாந்தனர் கொண்டு வந்து 18வது ஓவர் தைரியமா கொடுக்குறான். ஏன்னா நம்மளோட லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனான 2 பேரும் ஜடேஜாவும் சரி தோனியும் சரி ஸ்பின்னு தணருவாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட் தணறான். எவனை வந்து மிடில் ஆர்டருக்கு ரொம்ப மழை போல நம்பி இருக்கமோ அவன் ஃபாஸ்ட் தணறான். எனக்கு உண்மையிலே தூபே 50 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போறப்ப எல்லாம் தூபே எப்படிதான் அதை பண்ணான்னு எனக்கு தெரியல. அவுட் ஆயிட்டு போறப்ப செஞ்சுரி அடிச்சுட்டு தானே வெளியே போனா பேட்டை தூக்கி காமிச்சிட்டு போவாங்க. அவன் ஆனது என்ன பொறுத்த வரைக்கும் தூபே ஆனது ஒரு ஒஸ்ட் இன்னிங்ஸ் தான். ஸ்டார்டிங்ல கட்டை போட்டு ஆடி கடைசியா அதை மேட்ச் பண்ணிட்டா அது எப்படிதான் அவன் அடிக்க அந்த ஒரு 15 பால் கரெக்டா ஆடி இருந்தானா இன்னும் ரன் ஏறி இருக்கும். ஜட்டுவும் அதே மாதிரிதான். ஆனா ஜட்டுவால முடியல, இவனால முடியும் அடிக்க. பும்ரா பால அந்த யார்கர் பால்லாம் தூக்கி அடிக்க தெரியுது, அதை முன்னாடியே அடிக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கணும்? சோ இதை வந்து ஈஸியா அஸ்வினி குமார் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்ததுக்கான காரணமே அதுதான். டீம் இப்ப சென்னை கிட்ட ஈஸியா அதான் பண்றாங்க. சென்னை கிட்ட ஆட வரப்ப மட்டும் எல்லாரும் எக்ஸ்ட்ரா பேசுறவரை வராங்க. ஏன்னா நம்ம மிடில் ஆர்டர் தூபேவை தான் நம்பி இருக்கோம். அவங்க தூபேக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்துடுறாங்க. பவுன்சரு அப்புறம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் 2 பால் தான். 2 பாலும் தூபேவால அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான் தூபே. அது மீறி தூபேவை தான் முழுசா நம்பி இருக்கோம். நடுவுல ஸ்டார்ட்ல விழுந்தாலுமே இவன் போக மாட்டான். இப்போ 2 பால் அப்படி போடுறாங்க, அந்த அந்த வேற ஏதாவது அப்படிதான் போடுவாங்க எதிர்பார்த்து நல்லா வந்துட்டு பவுன்சருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். பவுன்சர் வரும் நம்ம தட்டி விட்டு சிங்கிள் எடுக்கலான்றதுல நிக்கிறப்ப ஸ்லாட் பால் வந்தோம் டப்பு பண்ண முடியல. இன்னைக்கு அடிச்சது காரணம் 14 ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடிச்சுதான் ஆனுன்ற சிச்சுவேஷன்ல சுத்தினான். ஓகே, டுடேஸ் கைப்புள்ள கட்டதுரை சொல்லுங்க பாலு, உங்களோட கைப்புள்ள கட்டதுரை. இன்னைக்கு ரெண்டு கட்டதுரை சூப்பர். ரோஹித் சரி ஸ்கையும் சரி. என்ன கேட்டா ஸ்கை தான் நான் சொல்லுவேன். ரோஹித் கூட ஸ்டார்ட் நல்லா பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் மிடில் ஓவர் கொஞ்சம் டிராப் ஆச்சு. ஸ்கை கரெக்டா அதுக்கு டிராப் ஆனப்ப ஈடு கொடுத்து அந்த ஸ்பின்ல சூப்பரா கொண்டு வந்தான் ஸ்கை. கட்டதுரை என்ன கேட்டா ஸ்கை சூப்பரா பண்ணாரு. கைப்புள்ள தூபே ஜடேஜா நல்லா பால் சாப்பிட்டாங்க 2 பேரும் மிடில் ஓவர்ல. 41 பால் 50 ரன் பார்ட்னர்ஷிப். அங்கதான் ரொம்ப டிராப் ஆச்சு நம்மளோட பேட்டிங். அதுவும் பால் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு ஒன்னும் அவ்வளவு விக்கெட்ஸ் பாலால அவ்வளவு மோசமா நம்ம ஒன்னும் ரன் போடல பவர் பிளேல. எதுக்கு அவ்வளவு டாட் பால்ஸ் ஆடணும்னு தான் தெரியும். நான் வந்து கோவித் மை கைப்புள்ள இஸ் வந்து
பத்திரானாவும் பத்திரானாவும் சிவம் துபேவும். ஏன்னா பத்திரானா வந்துட்டு எனக்கு எனக்கு 2-3 மேட்சாவே வந்துட்டு அவர் தான் கைப்புள்ளையா இருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன சொல்றான் பத்திரானான்னு போய் எடுத்து பார்த்தா போடுறதுல 6 பாலுக்கு 11 பால் போடுறது, ஒரு ஓவர் 5 வைடு. ரன் அதிகம் போயிட்டானா இப்ப வந்துட்டு போட்டது 1.5 ஓவர் தான். ஆனா கிட்டத்தட்ட 30 போட்டிருக்கு. அப்ப கை ரன் ஜாஸ்தி தான் கொடுத்தது. மீன்ஸ் கைப்புள்ள மேட்ச் சேஞ்சிங் அளவுக்கு பத்திரானா இல்லையா எனக்கு. மும்பைக்கு இப்போ சென்னைக்கு பத்திரானா பண்ண மாதிரி மும்பைக்கு பும்ரா கொடுத்திருந்தா டீமோட மொராலையும் போயிருக்கும். ஏன்னா அவங்க டீமோட ஸ்ட்ராங் பவுலர் பும்ரா. அதே மாதிரி சென்னையோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மாதிரி பயமுறுத்துற பவுலர்னு சொல்றது பத்திரானா. அவனே அட்டாக் பண்ணும்போது நூர் அகமது இன்னைக்கு 100 அகமது பேர் பிறந்துட்டாங்க. போட்டிருந்தாரு. அந்த ஒரு கேட்ச் விட்டான். யாரு கலீல் யாரோ விட்டான கேட்ச். கலீல் அகமது அவனை விட்டான. அது ஒண்ணு. அப்புறம் லைன்ல ஃபீல்டர்ல அதாவது நான் பார்த்தப்ப நினைக்கிறேன் 9வது ஓவரோ 10வது ஓவரோ சூரியகுமார் யாதவ் செட் ஆகல. இல்ல ரோஹித் சர்மா கேட்ச். ரோஹித் சர்மா கேட்ச் 50 கரெக்டா ரோஹித் சர்மா அவுட் ஆனா அப்போ 10வது ஓவரா என்னமோன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா தூக்கி அடிப்பான். கேட்ச் டிராப் பண்ணிடும். அச்சின் ஒண்ணு போக மாட்டான். கேட்ச் கூடவே போக மாட்டான். அது ஒண்ணு. திருப்பியும் இன்னொரு நடக்கும். எனக்கு கலீல் இது பண்ணதா இல்ல ஞாபகம் எனக்கு சரியா. பின்னாடி ஓடதானே சொல்ற ரச்சின் கீழே பட்டு மூஞ்சி அது வந்து என்னன்னா பாக்குறதுக்கு அவனால பாலுக்கு போகாத மாதிரி தெரிஞ்சு. ஆனா பத்ரிநாத் கிரவுண்ட்ல இருந்துட்டு சொன்னான் பாலுக்கு ஓடவே இல்ல, ஓடாம நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓடிருக்கான் அப்படின்னு. ஓகே ஓகே. அப்ப கலீல் அகமது பண்ணது லைன் அவேர்னஸ் இல்லாம ஃபீல்டர்ல எண்ட் பவுண்டரியில இருக்கிறப்ப லைன் அவேர்னஸ் வேணும் கண்டிப்பா. பால் பிடிக்கிறப்பே அங்க வந்து ரொம்ப புவரான ஃபீல்டிங். இப்ப 100க்கு என்னாச்சுன்னா 100 அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டா. அப்படி அதே மாதிரி அந்த ரச்சின் விட்ட கேட்ச் ஒண்ணு அது இன்னொன்னு ஏதோ ஒன்று போச்சு ஞாபகம் இல்ல. கலீல் விட்டதா இல்ல வேற எதுவும் ஞாபகம் இல்ல. அதுவும் வந்து மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 100ஓட இதே சேஞ்ச் ஆயிடுச்சு. அட போங்கடா. ஏன்னா பவுலருக்கு இருக்குள்ள டார்கெட் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. 2 கேட்ச விட்டாச்சு. பவுலருக்கு மாரல் எப்படி இருக்கும். அட போங்கடா என்ன பண்ணாலும் இப்படிதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரன்னுக்கு 100 பயங்கரமா போக ஆரம்பிச்சாரு. பத்திரானா அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு பத்திரானா 13வது ஓவர் 14வது ஓவர் கொண்டிருக்க போதுல இன்னும் கொஞ்சம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பத்திரானா வரும்போது அவங்க வந்துட்டாங்க கிட்டத்தட்ட 13 ஓவர் 13 ஓவர் 120 வந்துட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் அந்த மாதிரி தான் வின்னுங்கும் போது பத்திரானா அப்ப கொண்டு வந்துதான் என்ன யூஸ். அங்க ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி மேட்ச் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் பத்திரானா எது கொண்டு வரணும். கொண்டு வரும்போது பத்திரானான்ற டேகுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. நம்ம வந்து பேபி பும்ரா பேபி மலிங். இந்த பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட். என்னன்னா பத்திரானா யார்கர் கிங் அந்த அளவுக்கு நம்ம பேசுறோம். அதாவது கிட்டத்தட்ட ராஜ் சொன்ன மாதிரி மும்பைக்கு எப்படி பும்ரான்னு பேசுறோமோ முன்னாடி எப்படி மலிங்கா இருந்தாரோ அது மாதிரி பும்ரான்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். பும்ரா நீ நேத்து நைட்டு மேட்ச் யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல. ஆவேஷ் கான் போட்டு இருந்துட்டு எல்எஸ்ஜி ஜெயிக்க வச்ச ஆறாருக்கு. அது வெறும் நான் அந்த மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நான் தூங்க போறப்ப பாக்குறேன் 18 பாலுக்கு 25 ரன் தான் அடிக்கணும். ஆவேஷ் கான் அந்த 18th ஓவரும் 20th ஓவரும் ஒரு யார்கர் கூட மிஸ் பண்ணல. நம்பி ஓவர் கொடுத்ததுக்கு அவன் போட்டான். ஆனா அது மாதிரி இது வரைக்கும் ஒரு தடவை கூட பத்திரானா நமக்கு இந்த சீசன்லயோ இல்ல போன சீசன்லயும் நமக்கு டெலிவர் பண்ணல. 2 சீசனா டெலிவர் பண்ணல நமக்கு பத்திரானா. மேபி நீ சொல்ற மாதிரி நம்ம ரிட்டென்ஷன்ல நிறைய மிஸ்டேக். யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல எனக்கு அதே மாதிரி இன்னைக்குமே கேப்டன்சிலயுமே எனக்கு ஒரு கொலாப்ஸ் இருந்த மாதிரி இருந்தது நடுவுல. ரீசன் பவுலிங் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா இல்லையோ. இந்த பவர் பிளே முடிஞ்சோடனே ஜடேஜா வந்தாரு. வந்த உடனே அவங்க ஹிட்டிங் தான் மோடே. அது என்ன ஸ்பின்னா வந்து அடிக்கிறோன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. திருப்பி அதே மாதிரி ரொட்டேஷனுக்கு எதுக்கு ஜடேஜாக்கே கொடுத்து கொண்டு வரணும். அந்த இடத்துல 7th ஓவர் வந்தோடனே அடி சரியான அடி. அவங்க 7th ஓவர் அஸ்வின் போட்டு 6th ஓவர் கொஞ்சம் கண்டெயின் பண்ணாங்க. 6 ரன் 7 ரன் தான் போச்சு. 7th ஓவர் வந்தோடனே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 7 ரன் கொடுத்தாரு. 6 ரன் 7 ரன் கொடுத்தாரு. ஆனா ஜடேஜா ஒரு பவர் பிளே முடிஞ்சோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாறி இருந்தோடனே அப்பயே வந்து பத்திரானாவோ எப்படி மும்பைல வந்து சேஞ்ச் ஆனோடனே பும்ரா கொண்டு வந்தாங்க. அவங்க நம்ம வந்து ஹிட் ஆட ஆரம்பிச்சுட்டு பும்ரா கொண்டு வந்து ஒரு விக்கெட் உழுது போனதுக்கு அப்புறம் திரும்பி பேக் டு தேர் ஃபார்ம் அதே மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அதை வந்து நம்ம சிஎஸ்கேல சேஞ்சஸ் பண்றது இல்ல. என் மிடில் ஓவர்னா இவங்க தான் போடணும்ன்ற டெம்ப்ளேட்டோடயே போற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ 6வது ஓவர்னா அஸ்வின், 7வது ஓவர்னா ஜடேஜா,
திருப்பி இவங்களுக்குள்ளேயேதான் போடுறது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு டீம்ல. அண்ட் தென் டீம்ல நம்மளோட பெஸ்ட் எல்லா டீம்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ஸ்பின்னரை சீக்கிரம் கொண்டு வந்துடுறாங்க. நம்மளோட பெஸ்ட் ஸ்பின்னரை தான் லேட்டா கொண்டு வரோம். அது ஏதோ வச்சிருக்கலாம்ன்றப்ப அவங்க செட் ஆயிடுறாங்க. பேட்ஸ்மேன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்து விக்கெட் எடுத்தாதான் அவனுக்கு ஈஸி பவுலர் இருக்கு. 100 கொண்டு வர போகும்போது ஜடேஜ் இவன் 50+ ஸ்கோர்ல இருக்கான். ரோஹித் சர்மா செட் ஆயிட்டான். நடுவுல மேபி முன்னாடியே ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் தான் வேணும் இருக்கிற ஸ்கோர் போர்டுக்கு நமக்கு. பட் ஆனா நம்ம எல்லா மேட்சுமே 100 கடைசியா தான் கொண்டு வரோம். தென் இது இப்படி போறத பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் விலைக்கிட்ட மாதிரி தெரியுது இந்த கேப்டன்சில இருந்து. உஷாரா ஒண்ணும் பண்ண முடியாது. ருத்ராஜ பார்த்தாலும் பிராக்சர் மாதிரி தெரியல. இதெல்லாம் இருந்தா நம்ம மாண்டே உடச்சிட்டுருவாங்க. சரி உஷாரா வெளியே உட்காந்துடலாம் அடுத்த சீசன். இந்த டீம் வச்சு அவனும் என்னதான் ரன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம மும்பை கிட்ட ஜெயிச்சது காரணமும் ருத்ராஜ் மட்டும்தான். அவனும் பெர்ஃபார்ம் பண்ணல அதுக்கப்புறம். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சது காரணம் ருத்ராஜ் மட்டும்தான். ருத்ராஜ் அந்த ஃபாஸ்ட் 50 அடிக்கட்டி அந்த மேட்சையும் இவங்க ஊத்திருப்பாங்க. ஆண்டி எனக்கு என்னன்னா டீமுக்கு வந்துட்டு ஆளுங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆண்ட்ரே சித்தார்த்து ஷேக் சரியா பண்ணல. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு அந்த மும்பைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, நல்லா ஆடாலும் பரவாயில்ல பொட்டன்ஷியல் தெரியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர் இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பொட்டன்ஷியலே தெரியாம இன்னுமே நான் பாரு கிட்டத்தட்ட 7 மேட்ச் 8 மேட்ச் ஆயிடுச்சு. இன்னுமே அந்த டீமே செட் ஆகல நமக்கு. மாத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கைப்புல் ஆஃப் த மேட்ச் இன்னைக்குன்னு இல்ல, நான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கிறதா. எனக்கு கைப்புல் ஆஃப் த மேட்ச் எனக்கு எப்பயுமே தோன்றது ரச்சின். ஏன்னா அவன் ஃபீல்டிங்ல சுத்தமா கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல. பேட்டிங்ல நீ எடுத்து பாரு எல்லா மேட்சும் ரன்னபால் ஆன மாதிரி தான் இருக்கு. எக்ஸப்ட் அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்ச மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரன்னபால் தான். அவன் லாஸ்டா அந்த 6 அடிச்சுதான் மேட்ச் பண்ணான். அவன் 50 போட்டது 42 பால்ல. எல்லாரும் கிண்டல் அடிச்சோம். விஜய் சங்கர் 43 பால் 50 போட்டான்னு நம்ம சிரிச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரச்சின் 50 போட்டது 42வது பால்ல. அவனோட ஒரு பால் தான் கம்மி. அந்த இடத்துல ருத்ராஜ் ஆட்ட இருந்துட்டு அவனோட அந்த ஸ்லோ 50 காட்டல வெளியே. இல்ல இன்னைக்குமே ஸ்லோ தான். நிறைய பவர் பிளேல இன்னைக்கு ஸ்லோ தான். ரச்சின் வந்து ஸ்ட்ரகிள் பண்றான், அது நல்லா தெரியுது. அதுவும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். ஒரு பால் போடுவாங்க தெரியுமா, ஒரு பால் போடுவாங்க தெரியுமா, ஒரு ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அந்த பால் ரச்சினுக்கு போட்டா அடிக்கவே தெரியல. இன்னைக்கு அவுட் ஆனதும் அதே பால் தான். ரிப்பீட்டடா ஒரே மிஸ்டேக்க பண்றான். ஆனா அவனை நம்ம ரீப்ளேஸே பண்ண மாட்டேன்றோம். மேபி ஆரம்பத்திலேயே நம்ம கான்வே சரி இப்ப இந்த மேட்ச் ஓகே. பட் ஆனா போன மேட்ச் எது கான்வே தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு வந்துட்டு அவர் கான்வே சொன்னோன்னா ஏன்டா கான்வே தான்டா அடிக்கிறா, எதுக்குடா கான்வே தூக்குறீங்க? எல்லாமே வந்து ஜெயிக்க கூடாதுன்னு பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படி கான்வே தான் ஜெயிச்சிருவோம்ல வெளியே வரவே. அடுத்து யார்? அன்சுல் கம்போஜா. ஐயோ சுமாரு வெளியே வரவே. அன்சுல் கம்போஜ் எந்த மேட்ச்ல நல்லா பண்ணல, எல்லா மேட்சும் நல்லா பண்ணானே. என்ன கேட்டா அன்சுல் கம்போஜ் ஒரு மேட்ச் நினைக்கிறேன். அன்சுல் கம்போஜ் இருந்தா ஓவர் 10 ஓவர்ல லீக் ஆன ரன்ஸ் லீக் ஆயிருக்காது. மேபி அந்த இடத்துல ஒரு விக்கெட்ஸ் எதிர்பார்த்திருக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா காம்பினேஷன்ஸ் ரைட்டா செட் பண்ண மாட்டாங்க. மாத்தி என்னமோ குழப்படி. அதே மாதிரி மேட்ச் ஆகிட்டான். இப்போ வரைக்கும் பேட்டிங்கே கொடுக்கல அவனுக்கு. ஒரு மேட்ச் நம்ம கடைசியில அனுப்பி பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. என்ன கேட்டா அவனெல்லாம் பவர் பிளேல ஏர்லி விக்கெட்ஸ் போயிருச்சா இறக்கி விடுங்க, 2 சுத்தி சுத்திட்டு வந்துருவான். அது இது ஞாபகம் இருக்கா? நிக்கோலஸ் புரன் வந்து 4 டவுனோ 5 டவுனோ தான் வந்து ஆடுவாரு. ஞாபகம் இருக்கா? நிக்கோலஸ் புரன் முதல்ல இப்ப சொல்ல ஒரு 2-3 இயர்ஸ் பேக் டோட்டலா அப்படியே மாத்தி இப்ப 1 டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 2 மேட்ச் ஓப்பனிங் கூட ஆடலாம். நரேன் மட்டும் நரேன்லாம் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்துட்டு கடைசியில பேட்டிங்கா நரேன் மாத்திட்டாங்க. ஒரு 5-6 வருஷமா மாத்திட்டாங்க. 10 வருஷம் ஆச்சுடா. டேய் என்னடா 5-6 வருஷம்ன்றீங்க? 10 வருஷம். அவன் கம்பீர் கேப்டன்சில ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணுவான்டா. 10 வருஷம் அப்படி ஏதாவது பண்ண வேண்டியதானே? இவன் பொட்டன்ஷியல் இருக்கு பண்றதுக்கு. சரி ஓகே. அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கு நம்ம ஃபைனலா பேசிடலாம். பிளே ஆஃப் பான வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? ஐ ஸ்ட்ரைட்டாவே இந்த டீம் டோன்ட் டிசர்வ் பிளே ஆஃப் போர் டீம் கிடையாது.
இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, டீம் இது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி மொக்க டீம் கிடையாது. உள்ள பொட்டன்ஷியல் இருக்கு. ரைட் பொட்டன்ஷியல்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா மேபி லாஸ்ட் இயர் ஆர்சிபி கொடுத்த கம்பேக்கை இவங்களும் கொடுக்கலாம். பட் ஆனா அது இவங்க பண்ணணும். ஆனா இது இவங்க கிட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால எப்படி அதை நம்புறதுன்னே தெரியலையே. டீம் கிட்ட இவங்களை எல்லாம் தூக்கிட்டு மேபி ஏதாச்சும் பண்ணலாம். இந்த டெவலப்மெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நான் இதுல எனக்கு சேஞ்சஸ்னா எனக்கு ரச்சனுக்கு பதிலா யாரை கொண்டு வரதுன்னு தெரியல ஓப்பனிங் ஆடுறதுக்கு. ஆனா என்ன கேட்டா ஆயுஷ் மாத்ரேவையும் ஷேக் ரஷீதையும் ஓப்பனிங் இறக்கி விட்டு 1 டவுன் டெவால் பிராவிஸை போடலாம். ரச்சினை தூக்கிட்டு டெவால் பிராவிஸ் பெருசாலாம் பர்ஃபார்ம் பண்ணது இல்லை. அவன் ஏபி டிவிலியர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ் அளவுக்குலாம் அவனுக்குலாம் அடிக்க வராது. பட் ஆனா பால் சாப்பிட மாட்டான். அடி இல்லைன்னா அவுட், ஒன்னும் அடி இல்லைன்னா அவுட், அப்படி ஆட்டு போயிடும். சொல்லுவாங்கல்ல, இங்க 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரேம்ல கூட வச்சிடாதீங்க. ஆனா இவன் இருக்கான், இவன் நடிப்பான். அதான் டெவால் இவன் இருக்கானே பண்ணுவான். இவன் வச்சு நல்ல வெளியெடுத்தா ஏதாவது கொஞ்சம் அடிப்பான். இவனை வச்சு இன்னைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துடா. மும்பை ஸ்கொயர்ல டெவால் பிராவிஸ் ஆடி இருக்கான். இன்னைக்கு ஏன் ஆட வைக்கல சேஞ்சஸ் கொண்டு வந்து? இன்னைக்கு ஆட வச்சிருந்தா நெட்ஸ்ல ஆடி இருக்கான். எல்லாரும் தோக்கணும். நம்ம டெவால் பிராவிஸ்க்கு கொண்டு வரணும்னா ஓவர் டன்னை தூக்கணும். இவங்க ரச்சினை தூக்க மாட்டாங்க. பண்ணிருக்கலாமேன்ற ரச்சினையோ ஓவர் டன்னையோ தூக்கிட்டு கொண்டு வந்துருக்கலாம். ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பிளேயிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன் அதை பண்ணலன்னு எனக்கு தெரியல. என்ன பவர் பிளே போகுமா போகாச்சு? என்னது பவர் பிளேவா? என்னது அது? என்னப்பா மறந்தே போச்சுப்பா. சிஎஸ்கே போகாதனால அது பேரு சரி பிளே ஆஃப். இருப்பார் பில்லராஜ். நோ ஹோப்ஸ் அண்ட் நத்திங். எனக்கு நோ ஹோப்ஸ். சோ இதோட இந்த ஐபிஎல் 2025 சிஎஸ்கே இழுத்து மூடிடலாம். அடுத்த வருஷம் தோனி சொன்ன மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணுவாங்களா தெரியல. அடுத்த வருஷத்துக்கு ரெடி பண்றதுக்கு இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் இறக்கி விட்டு பார்க்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்பவே வந்து மேபி அடுத்ததுல இருந்து இந்த விஜய் சங்கர் இவங்க எல்லாம் தூக்கிட்டு ஒழுக்கமா அந்த அன்சுல் கம்போஸ் எல்லாம் ஆட வச்சு ஏதாவது உருப்படியா பண்ணாங்கன்னா எனக்கு இல்ல வாய்ப்பு இல்லை. இந்த தடவை ஒண்ணும் மாட்டாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பாதேன்னு அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எடுத்த 6 ஜெயிச்சு உள்ள போவான்ற ஹோப் எப்படி வந்ததுன்னு எனக்கு இப்பயுமே புரியல. நீ சொன்ன வந்து இப்ப எங்களை நாங்களே நானே இவனுங்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டோம் அவங்ககிட்ட போகாதுன்னு. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டமா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருந்துகிட்டேதான் இருக்கும். அதுல வந்து டைலாக் சரி ஓகே. ஐ திங்க் அதெல்லாம் நீ முடிச்சிடலாம். அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். சோ சிஎஸ்கே ஆர்ஆர் ஜெயிப்பாங்களா? அது சன்ரைசர்ஸ் கூட சென்னையில ஆட போறோம். எனக்கு தெரிஞ்சு இதோட கேவலமா அங்க தோப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில ஆட போறோம், சேப்பாக்கல. சோ அந்த மேட்சோட ரிவ்யூவோட சந்திக்கலாம். சோ அண்டில் தென் தேங்க்யூ, பை.